ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டாக் அப். நண்பர்களே, நம்ம கடந்த ஒரு வாரமா கோல்டு ரொம்ப நல்லாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எதிர்பார்த்த சப்போர்ட்டையும் நெருங்கிடுச்சு. 1,44,000 ரூபாய். பட் இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஏரியா. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா நமக்கு இந்தியாவில் கிடைக்க பிசிக்கல் கோல்டுடைய விலை ஒரு கிராமுக்கு 13,000 ரூபாய் குறையும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 13,200 ரூபாய்க்கு 22 கேரட் கோல்டு கிடைக்குது. ஆனா நம்ம எதிர்பார்த்தது இன்னும் கீழே இருக்கு. எஸ், ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஏரியா தான் இன்னைக்கு வந்திருக்கு. செகண்ட் சப்போர்ட் ஏரியாவை நெருங்குச்சு அப்படின்னா நமக்கு 11,500 ரூபாய்க்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ இதை நம்ம மேப்பிங் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கும் இல்லைங்களா? இந்த ஒரு 7 to 8 நாட்கள்ல என்னென்ன டிஃபரன்ஸ் வந்திருக்கு சார்ட் படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போறேன். கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமவதனா சுமி இன்வெஸ்டர்ஸை ஏமாத்துறதுக்கு மாதிரி ஒரு விஷயம் தெரியுது. மிகப்பெரிய சர்ச்சை வெடிக்கிற மாதிரி இருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கோர்ட்டுக்கு போற நிலைமைக்கு இருக்காங்க. டாப் கெய்னர்ஸா வந்த ஒரு 5 பங்குகள், அதுக்கு பின்னாடி இருக்க நியூஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய 10 லட்ச ரூபாய் போர்ட்போலியோ எப்படி இருக்கு அப்படின்ற அனாலிசிஸ் பண்ண போறோம். பிகாஸ் ரொம்ப ரொம்ப வருத்தமா கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்காக இந்த ஒரு ஹெல்ப்பை நம்ம பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம், எம்ஆர்பிஎல் அண்ட் சென்னை பெட்ரோலியம் இந்த 2 நிறுவனங்களுக்கும் ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் நிறுவனங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன்னா அந்த பங்குகள் 1% 2% உயரும் போது இது 3% 2% சொல்லி நஷ்டம் அடையுது. அதே நேரத்துல இந்த பங்குகள் 5% 6% ஏறும் போதும் இந்த ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிஎல் போன்ற நிறுவனங்கள் அவ்வளவா உயர்றது கிடையாது. ஸோ என்னன்னா இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப எஜுகேஷனலான ரொம்ப முக்கியமான வீடியோ இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோல்டை ஏன் ஃபாலோ பண்றோம்னா நிறைய பேர் கேட்கறதுனால ஃபாலோ பண்றோம். நான் சார்ட்டை ஓபன் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க தெரியுது இல்லைங்களா? இதுதான் சார்ட். டபுள் டாப் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் டாப் 1 டாப் 2 ஆகுது. இது நெக்லைன். இப்போ நெக்லைன்ல தான் நிக்குது. ஓகேங்களா? அதாவது இங்க இருக்கிற ஏரியா நம்ம கன்சிடர் பண்ற ஏரியா இங்க இருக்கு. இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் கீழே இருக்கு. ஸோ இந்த ஏரியா வரும்போது நமக்கு ஒரு கிராம் 11,500 ரூபாயில இல்ல 11,800 ரூபாயில கிடைக்க அதிகமான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுவும் இன்னும் ஒரு மாசத்துல நடந்த வாய்ப்புகள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த சப்போர்ட் ஏரியாவை ஏன் உடைக்கும் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு பங்கு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அதோட கரெக்டான சப்போர்ட் ஏரியால தவிழ்ந்து போய் இல்லைன்னா ஒரு 2 நாட்கள் இருந்து அந்த ஒரு ரிவர்சல் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த சப்போர்ட் வேலிடான சப்போர்ட். பட் இந்த கோல்டு 2 தடவை டச் பண்ணிருக்கு. ஒரு தடவை ஒரு சின்ன விக் மட்டும் டச் பண்ணிருக்கு. ஸோ அப்போ இப்போ மீண்டும் டச் பண்ணணும்னு பார்க்கும்போது 2 கேண்டில் வந்திருக்குங்க. 2 கேண்டிலும் கரெக்டா அந்த சப்போர்ட்டை டச் பண்ணல. அதுக்கு முன்னாடியே போயிருக்கு. ஸோ இங்கிருந்து மேல போற மாதிரி காமிச்சிட்டு கீழே விழுகவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனால தான் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். அண்ட் தென் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று பங்குச்சந்தை உயர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்றத தெளிவா சொல்றேன். 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. இந்தியாவில ஏஐ பூஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் ஹாப்பியஸ்ட் மைண்ட் உயருது. அதர் டெக் நிறுவனங்கள் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா உயர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ உயர போறாங்க. இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் டெக்கை பேஸ் பண்ணி இருக்காங்க. சி இன்வோ சிஸ்டம்லாம் அந்த மாதிரி ஏஐ பேஸ் பண்ணி வருது. ஆர்டரும் நிறைய வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஐடி செக்டார்ல எஃப்ஐஎஸ் அதிகமா பையிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தென் மக்களும் பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரீசன் 1. 2வது, க்ரூட் ஆயிலோட பிரைஸ் கம்மியாச்சு. இந்த வார் டென்ஷன் கம்மியாகுன்ற ஒரு செய்தி வந்தது. அதனால உயர்ந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இன்ஃபிளேஷன் டேட்டா சாதகமா அமைஞ்சதுனால மற்ற நிறுவனங்களுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தல. ஸோ அது ஒரு பாசிட்டிவ். ஆனா ஆக மொத்தம் இது கிளீனான பாசிட்டிவ் கிடையாது. அதாவது விழுகிற பங்குச்சந்தை கொஞ்சம் விழுகிறத ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். சவுத் கொரியாவுடைய ஷேர் மார்க்கெட் 12%, ஜப்பானுடைய இண்டெக்ஸும் நல்லாவே உயர்ந்திருக்கு. பட் இது ரெக்கவரியா ரீபவுண்டான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. ரெக்கவரும் இல்ல, ரீபவுண்டும் இல்ல. வெறும் நியூஸ்னால ஸ்பைக் ஆகிருக்கு. எப்ப வேணா கீழே விழுகலாம். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இன்னும் கட்டுப்பாடுகள் ஜாஸ்தியா இருக்கு. யாராலையும் எதுவும் பண்ண முடியாம அமைதியா இருக்காங்க. அண்ட் தென் நம்ம கிட்ட அந்த கேஸுக்கு டிமாண்ட் அதிகமாக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்க. இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்ப்போம். இங்க டாப் கெய்னர்ஸா வந்திருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல பிரெயின் பேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கிரை சொல்யூஷன்ஸ் இருக்காங்க. இவங்க 19.4% உயர்ந்திருக்காங்க. 250 ரூபாய் ரேஞ்ச். ஹாப்பியஸ்ட் மைண்ட் 410 ரூபாய் 85 பைசா. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஹாப்பியஸ்ட் மைண்டுக்கு ஃபியூச்சர் கைடன்ஸ் நல்லா வந்திருக்கு. அதாவது
இந்த கைடன்ஸ் வந்து அந்த நிறுவனமா சொல்றது கிடையாது. எந்த கிரிட்டிக்ஸ் அண்ட் தென் ஆடிட்டிங் இதெல்லாம் போய் ஃபியூச்சர் growth இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு கைடன்ஸ் குடுப்பாங்க. தப்பா இருக்கும் இல்ல அந்த ஃபியூச்சர் கைடன்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கனாலும், அத நெகட்டிவிட்டி அப்படியே சொல்லிருவாங்க. சரிங்களா? சோ அந்த ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட் வந்து ரொம்பவே பாசிட்டிவா வந்திருந்தது. அது ஒரு காரணம். அந்த இடத்துல இருந்து தான் தி ஹேப்பியஸ்ட் மைண்ட்ஸ் உயர ஆரம்பிச்சது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கட்டமா இந்த ஹேப்பியஸ்ட் மைண்ட் எவ்வளவு உயர்ந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7 டூ 8% மேலேயே நல்லாவே உயர்ந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 4, 5 நாள் கேப். ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இல்லாம, மிகப்பெரிய ஒரு சரிவும் இல்லாம பங்கு வந்து இருந்தது. அதுக்கப்புறம் நேத்து 10.5% உயர்ந்திருக்கு. இது நார்மல் தான். ஏன்னா ஒரு பங்கு உயர ஆரம்பிக்குது அப்படின்னாலே, அது டக்கு டக்கு டக்குன்னு உயர்ந்துட்டு போகாது. மேல ஏறி கரெக்ஷன் ஆகி போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்ச் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரூ. 350 இருந்து ரூ. 400 வரைக்கும் உயர்ந்துச்சு. ரூ. 400 இருந்து 450 வரைக்கும் போச்சு. ஸோ இந்த ஒரு இடத்துலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 35%க்கு மேல உயர்ந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன், ஒரு இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன், அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் வந்திருக்கு. ஸோ இது வந்து புல் பேக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் இந்த ஷேர் கிட்டத்தட்ட ரூ. 1000 ரேஞ்சில இருந்து கீழே விழுந்த ஒரு பங்கு. புரிஞ்சுதுங்களா? சோ ரூ. 1000 ரேஞ்சில இருந்து கீழே விழுகுது அப்படின்னாலே நல்லா ஹெவி கரெக்ஷன் வந்து போயிருக்கு. சோ இங்கிருந்து பங்கு மேல போகறதுக்கு இன்னொரு அடிஷனல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பங்கு 2021ல ஐபிஓ வந்துச்சு. 2020 டிசம்பர். ஓகேவா? சோ அந்த இடத்துல ஒரு ஹைய வந்து உருவாக்கும் இல்லைங்களா? அதோடைய ஹை தான் 394. அதோடைய லோ 310. லக்கிலி இந்த பங்கு வந்து 310க்கு போகல. சரிங்களா? அப்படி போயிருந்ததுன்னா இந்த ஷேர் வந்து கிராஷ் ஆகியிருக்கும். பட் என்னமோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தடுமாறு தான் மேல ஏறி வரும். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் கைடன்ஸ் இது இந்த நியூஸே போதும். பட் இந்த இடத்துல சில டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ட் ஏரியா இருக்கு. அதை உடைக்கும் போது ஹாப்பியஸ்ட் மைண்ட் 1500 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸோடைய என்ட்ரி வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 525 675 இது வந்து முக்கியமான லெவல்ஸா நான் பார்க்குறேன். லாங் டேர்முக்கு வாங்குறவங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரை வந்து பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் வாங்கி வருஷக்கணக்கில் வச்சிருக்க நேரத்துக்கு நீங்க இந்த மாதிரியான பங்குகள்ல நீங்க வந்து பண்ணலாம். ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கு. ஸ்டாக் சேல் வந்து நடக்க போறதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது நடந்தது அப்படின்னா கம்பெனிக்கு இன்னொரு வருவாய் வரும். இதனால அவங்க வந்து இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா ஆப்ரேட்டிங் கேபிட்டல், ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஒலக்ட்ரா கிரீன்டெக் 9.66% உயர்ந்திருக்காங்க. ரூ. 1097 இருக்கு. ஸோ இந்த நிறுவனம் உயர்ந்ததுக்கு காரணம் ஒரு பெரிய இவி பஸ் ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஆர்டர் காரணமாக இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் தென் இவங்களுடைய லாஸ்ட் இந்த குவார்டர்லி பிரசன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை விட இன்னும் நல்லாவே ஜூம் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தென் இந்த இவி டென்ஷன் வந்து அதிகரிக்கிறதுனால இவங்க ஒருவேளை நல்லாவே வந்து சர்வீஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கம்பெனியுடைய ஃபியூச்சருக்கு நல்ல growth இருக்குன்ற நினைப்புல இது உயர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிறுவனத்துடைய லாஸ்ட் குவார்டர்ஸ்ல எப்படி பண்ணியிருக்குங்கிறத பார்ப்போம். ஒலட்டா கிரீன்டெக் இவங்களுடைய பிஇ ரேஷியோ 63 இருக்கு. ரொம்பவே எக்ஸ்ட்ரானரி growthல இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 20.5%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14.3%, ஃபேஸ் வேல்யூ 4 இருக்கு. ஸோ இன்னொரு ஸ்பிளிட் வர வாய்ப்புகள் இருக்கு. 4 ஸ்பிளிட் வந்து இவங்க கொடுக்க முடியும். இவங்க சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் பார்க்கும்போது மினிமம் வந்து 50% வந்து உயர்ந்துட்டு இருந்திருக்கு ஒவ்வொரு குவார்டருக்கும். ஸோ ஜூன் 2025 அவங்களுடைய சேல்ஸ் வந்து கம்மியான ஒரு நேரம். வெறும் 10% தான் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் சேல்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் செப்டம்பர் மந்த் 25% வந்து உயர்ந்துச்சு. அங்கிருந்து ஒரு 28% உயர்ந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு இடத்துல டிப் ஆனாலும் அடுத்த குவார்டர்ல பிளஸ் சேல்ஸ் வந்து அதிகப்படுத்திடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கான்ஸ்டன்டா வச்சிருக்காங்க. அதாவது 14%. 14% ஒரு 1 லட்சம் கோடிக்கு அவங்க பிசினஸ் பண்ணாங்கன்னா 14,000 கோடி அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருது. நெட் ப்ராஃபிட்ல மிகப்பெரிய ஸ்பைக் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2 குவார்டர் இருந்து வந்திருக்கு. ஆமா 26 கோடி ரூபாய்க்கு அவங்க ப்ராஃபிட் பண்ண இடத்துல ஜூன் 2025 26 கோடிக்கு லாபம் பண்றாங்க. செப்டம்பர் 2025 போகும்போது பார்த்தீங்கன்னா 49 கோடிக்கு ப்ராஃபிட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் அவங்க பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் இதை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா திடீர்னு வந்து ஸ்பைக் ஆகுது, என்ன காரணம்னு பார்க்கும்போது தான் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் உயர ஆரம்பிக்கும். அண்ட் தென் நம்பர்ஸா சொல்ல நிறைய பேருக்கு வந்து போர் அடிக்கும். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் போர் அடிக்கும் போது கத்துக்கிறது தான் சரி. எந்த விஷயங்கள் போர் அடிக்குதோ அதுதான் ஆழமான கருத்துக்கள் இருக்கும்.
ஓகே. இதுக்கு மேல பேசி போர் பண்ண விரும்பல. அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் ரிசர்வ்ஸ் நல்லா வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1080 கோடி. அவங்களுடைய கடன் பார்த்தீங்கன்னா 366 கோடி. ஸோ கடனை விட ரிசர்வ்ஸ் 3 மடங்கு அதிகமா வச்சிருக்காங்க. இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் இயர் ஆன் இயர்ல. இயர் ஆன் இயர்ல நெட் ப்ராஃபிட் 143 கோடி இந்த நடப்பாண்டுல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அவருடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது 13 டு 15% அவங்க வச்சுட்டு இருக்காங்க இயர் ஆன் இயர் பார்க்கும்போது. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 79 கோடியில இருந்து டபுள் ஆயிருக்கு. 2024 79 கோடி இருந்தது. இப்போ வந்து 143 கோடி இந்த குவார்டர்ல இன்னுமே ரிசல்ட் வரல. வந்தது அப்படின்னா 2x இல்லைன்னா 100% ரிட்டர்ன்ஸ் வந்து சரி நெட் ப்ராஃபிட் வந்து உயரும். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு நல்ல வாய்ப்பா நான் இதை பாக்குறேன். இவி மார்க்கெட்ல இவங்க ஒரு பெரிய பிளே வந்து பண்ண போறாங்க. ஸோ சார்ட் படி எந்த இடத்துல இருக்காங்கன்றதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். நண்பர்களே சில பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறீங்க. அது ஏன்னு எனக்கும் தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல எஃபர்ட்ஸ் போட்டு நல்ல ஒரு வீடியோ கொடுக்கணுன்ற இதுல தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிருப்தி இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு பதிலா என்ன உங்களுக்கு வந்து தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணாலே நான் அப்டேட் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ அதனால கமெண்ட் மட்டும் பண்ணிருங்க. ஓலா ஒலக்ட்ரா கிரீன் டெக் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹை வந்து வேற லெவல்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2200 ரூபாயில 2024 ட்ரேட் ஆயிட்டு இருந்த ஒரு பங்கு தான் இந்த ஒலக்ட்ரா. ஸோ அங்கிருந்து சில பல காரணங்களால பங்கு கீழே விழுந்துருச்சு. ஸோ இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொன்னா நம்ப மாட்டீங்க, சப்போர்ட் ஏரியால இருக்குங்க. அதுவும் மேக்ஸிமமான சப்போர்ட் ஏரியா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோல்டுக்கு பத்தி நம்ம பேசிட்டு இருந்தீங்களா, இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. கோல்டு வந்து ரீபவுண்ட் ஆகிட்டு அதை டச் பண்ணாம போயிட்டு இருக்கு. ஸோ அங்கிருந்து கீழே விழுகணும்னு சொல்லி அதே மாதிரி தான் இது வந்து பண்ணியிருக்கு. இங்க பாருங்க, இந்த ஏரியா வந்து சப்போர்ட்டான ஏரியா. இது 930 ஓகேங்களா. பட் இந்த பங்கு 2025 மார்ச் அப்போ கீழே அதை டச் பண்ற வரைக்கும் வந்துட்டு ஒரு பவுன்ஸ் வந்து கொடுக்குது. 930 டச் பண்ணதுக்கு பதிலா 1030 ரூபாயில வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ அங்க எடுத்து 1600 வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இப்போ மீண்டும் 930 வந்து டச் பண்ணிட்டு பங்கு மேல போகுது. ஸோ இது முக்கியமான சப்போர்ட் ஏரியால இருக்கு. இந்த பங்கு சப்போர்ட் ஏரியால இருந்து உயர்ந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2170 வரைக்கும் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தென் இதுல பை சேல் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வியூஸை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு ஏதாவது முதலீட்டு எண்ணம் இருந்ததுன்னா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேளுங்க. அதாவது செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்ஸ் இருக்காங்க, பினான்ஸ் அட்வைசர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு நீங்க முடிவுங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ என்னுடைய ஷார்ட் வியூ படி இந்த இடத்துல இருந்து பங்கு ரைஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த இடத்துல வந்து 1334 ரூபாயில ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. அதை உடைச்சிட்டு மேல போகும்போது ஒரு 35% ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்குள்ள மேல போக வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல இந்த குவார்டர்லி ரிசல்ட் வந்துடும். இதனால கம்பெனியுடைய ப்ராஃபிட் நியூஸ் வெளிவரும், மக்கள் அதிகமா வாங்குவாங்க. ஸோ அப்போ ஹைக் ஆகி வாங்கிறத விட இப்பவே நீங்க எதிர்காலத்தை திட்டமிடுறது நல்லதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது அதானி வில்மர் 8.9% உயர்ந்திருக்காங்க. ஜிஎம்டிசி 7.7% உயர்ந்திருக்காங்க. ஐஓபி பாருங்க 6.5%. ஐஓபிக்கு அப்புறம் எந்த ஒரு பேங்கிங் நிறுவனமும் இல்ல. ஸோ ஐஓபி ஏன் உயர்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் உயர்ந்திருக்கு, டெபாசிட்ஸ் உயர்ந்திருக்கு, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. இதனால அந்த ஐஓபி நிறுவனம் உயர்ந்துச்சு. சிஇ இன்ஃபோசிஸ்டம், ஸோ இவங்க வந்து மேப் மை இந்தியா அப்படின்ற நிறுவனம் இப்போ வந்து பேர் வந்து சிஇ இன்ஃபோசிஸ்டம் மாத்திருக்காங்க. 915 ரூபாய் 70 பைசால இருக்காங்க. நண்பர்களே, இவங்க கிட்ட என்ன நியூஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆர்டர் புக் உயர்ந்திருக்கு. 1500 கோடியில இருந்து 1770 கோடி அளவுக்கு இவங்களுடைய ஆர்டர் வேல்யூ உயர்ந்திருக்குங்க. இந்த ஆர்டர் வேல்யூ உயர்ந்ததுனால இந்த பங்கு உயர்ந்திருக்கு. அதே நேரத்துல மேப்பிங் பிளஸ் ஏஐ அதுல வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதனால ஒரு ஃபியூச்சரா பார்க்கும்போது நல்ல ஒரு நிறுவனமா என் கண்ணுக்கு படுது. சிஇ இன்ஃபோசிஸ்டம் டெக்னிக்கலா எந்த இடத்துல இருக்குன்றத சும்மா பார்த்துருவோம். நண்பர்களே, இந்த பங்கு இப்பதான் உயர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த பங்கு வந்து 2022ல ஐபிஓ வருதுங்க. நல்ல ஸ்பைக் பார்த்தீங்கன்னா 1900 வரைக்கும் உயர்ந்துட்டு ஒரு லோ வந்து கிரியேட் பண்றாங்க. அதுதான் ஆல் டைம் லோவா வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு இருக்கு. 987 ரூபாய். சரிங்களா. ஐபிஓ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்த மிக முக்கியமான லோ பாயிண்ட். இந்த பங்கு வந்து அதுக்கப்புறம் 2400 வரைக்கும் உயர்ந்துட்டு கீழே விழுகுதுங்க. கீழே விழுங்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஏரியா 2343,
அதை டச் கூட பண்ணல. ரெண்டாவது 1800 அதை சுத்தமா மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 1660 அந்த சப்போர்ட் ஏரியா தான் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி டக்குன்னு கீழே விழுந்துருச்சு இந்த பங்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ரொம்ப மெயினான அல்டிமேட் சப்போர்ட் ஏரியா அதையும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணாம பிரேக் டவுன் பண்ணி கீழே போயிடுச்சு. ஸோ இத்தனை காரணங்கள் இருக்கிறதுனால இந்த பங்கு வந்து நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியாது. பேலன்ஸ் ஷீட்டை வந்து பார்க்கணும். அண்ட் தென் இன்னும் சில கிரிட்டீரியா டெஸ்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஆர்எஸ்சி அந்த ரிலேட்டிவ் சப்போர்ட் இண்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ரொம்ப அதர பாதாளத்துல இருக்கு. ஓகேங்களா? ஓவர் சோல்டு ரீஜனுக்கு ஓவர் சோல்டு ரீஜன்ல இருக்கு. ஸோ 915 என்னதான் 6% உயர்ந்திருந்தாலும் இதை வந்து நம்ம டவுட் பண்ண வேண்டிய ஒரு பங்கு. இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் எந்த அளவுல இருக்கு, இவங்க ஏன் விழுந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஒன்றும் கிடையாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போறோம். நண்பர்களே, இந்த பங்குல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியலையே. ஏன் சொல்றேன்னா, சேல்ஸ் வந்து பார்க்கும்போது 2020ல 9.8% உயருது. அதுக்கப்புறம் 31%, 40%, 34%ன்னு வருஷத்துக்கு வருஷம் நல்ல ஒரு சேல்ஸ் வந்து growth ஆகிட்டே போகுது. எக்ஸ்பென்சஸ் அதே நேரத்தில் எக்ஸ்பென்சஸும் பார்த்தீங்கன்னா நல்லா உயருது. பட் அந்த அளவுக்கு இவங்க ஸ்டேபிளா அதை கண்ட்ரோல் பண்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முயற்சி எடுக்கிறாங்க. பட் முடியல. ஏன்னா 200 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணும்போது 114 கோடி ரூபாய் எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க. 463 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணும்போது 287 கோடி ரூபாய் எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க. 473 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணும்போது 312 கோடி ரூபாய் எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க. பட் இருந்தாலும் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நல்லாவே பண்றாங்க. 41%, 34% இயர் ஆன் இயர் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஸ்டெடியான அவங்க நெட் ப்ராஃபிட்டும் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் அவங்க சேல்ஸ் உயர்ந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் உயரல, ஏர்னிங் பர் ஷேரும் உயரல. ஸோ இதுதான் ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கு. அண்ட் தென் இதுக்கு பின்னாடி இருக்க மெயினான ரீசன் நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணா மட்டுமே தெரியும். ஸோ லாஸ்டான ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எப்படி இருந்திருக்கு குவார்டர் அண்ட் குவார்டர்லன்னு பார்ப்போம். நண்பர்களே, குவார்டர் அண்ட் குவார்டர் பார்க்கும்போது 2022ல இருந்து ஒவ்வொரு குவார்டருக்கும் மினிமம் 40% இல்ல 38% மேல அவங்க ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த 2025 இருக்கு இல்லைங்களா, அந்த செப்டம்பர் மந்த்ல இருந்து அவங்களோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 23%, 26% இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகுறதுனால இவங்களால அந்த ப்ராஃபிட்டை வந்து மேக்சிமைஸ் பண்ண முடியல. ஸோ அதுதான் ஒரு காரணம் இந்த பங்கு வீழ்ந்து இருக்கு. பட் இது ஒரு சின்ன ட்ரை மாதிரி எடுத்து பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100%, ஒரு 80% வந்து கரெக்ஷன் நடந்துச்சு. ஸோ அடுத்தது இதுக்கு மேல கீழே போகுமானா போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இவங்களுடைய பி ரேஷியோ எந்த இதில் இருக்குன்னு பார்ப்போம். பி ரேஷியோ 38 இருக்கு. இது வந்து ஒரு க்ரோ பண்ற ஸ்டாக் உடைய லெவல்ல இருக்கு. மார்க்கெட் கேப் 5011 கோடி ரூபாய்கள். ஆர்ஓசி, ஆர்ஓஇ. அண்ட் தென் ஸ்விங் ட்ரேடுக்கு வாங்குற நண்பர்கள் யாராவது இருக்கீங்க, இல்ல ஷார்ட் டேர்ம் வாங்குறவங்க இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இது உங்களுக்கான ஏரியா கிடையாது. சப்போர்ட் லெவல உடச்சு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 2-3 வாரங்கள் போனாதான் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும். எஸ், ஏன்னா உடச்சிருச்சு. டெய்லி சார்ட்லயாவது ரிவர்சல் காமிச்சிருக்கணும். ஆனா அதையும் இந்த பங்கு வந்து காமிக்க தவறுன ஒரு காரணத்தினால நம்ம இதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அந்த எம்ஆர்பிஎல், சென்னை பெட்ரோலியம் பாவம் சரி பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்தியன் ஆயில், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் இவங்க வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சொல்லுவாங்க, ஓஎம்சி. ஸோ இவங்க வந்து க்ரூட் ஆயில வாங்கி ரிஃபைனிங் பண்ணி அதுல இருந்து பெட்ரோல், டீசல், எல்பிஜி இது மாதிரி மெட்டீரியல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து சொந்தமா டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இருக்கும், ஃப்ரான்ச்சைஸ் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு பிராண்ட் இருக்கும், அவங்களுக்கான ஒரு சிஸ்டம் இருக்கும். ஓகேங்களா, ஒரு பொருளை மக்கள் வரைக்கும் அவங்க கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இதுதான் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி. எண்ட் டு எண்ட் மாதிரி அவங்க வேலை செய்வாங்க. பட் இந்த சென்னை பெட்ரோ அப்படி கிடையாது. இவங்க வந்து ரிஃபைனரி யூனிட் மட்டும்தான். அதுவும் இவங்களுடைய மெயினான கஸ்டமர் ஐஓசி. இவங்க என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில வாங்கி அதை ரிஃபைனிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு 70 ரூபாய்க்கு க்ரூட் ஆயில் வாங்குறாங்கன்னா அதை ரிஃபைனிங் பண்ணி 85 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ அவங்களுக்கு மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரல் பிரைஸை பொறுத்து அவங்களுடைய மார்ஜின் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். பட் அவங்களுக்கு ரெகுலரான டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ சின்ன மார்ஜின் அப்படின்னாலும் அவங்களுடைய வால்யூம் போயிட்டே இருக்கும். இதனால அவங்களுக்கு ஸ்டெடியான ஒரு இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எம்ஆர்பிஎல், இவங்க வந்து சென்னை பெட்ரோல்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டவங்க. இவங்களுடைய பேரண்ட் கம்பெனி ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் மார்க்கெட் நேச்சுரல் கேஸ். இவங்க கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்கி அதை ரிஃபைனரி பண்ணி மற்றவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பட் சென்னை பெட்ரோலியம் வந்து ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் ரிஃபைனரி பண்ணும் பட்சத்துல இவங்க வந்து பெட்ரோல், டீசல், ஏவியேஷன் ஃபியூயல்,
பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் இவங்க ரிஃபைனரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால இவங்களுடைய மார்ஜினும் இவங்களுடைய பிசினஸ் மாடலும் ஓஎம்சி நிறுவனங்களை காட்டிலும் வெவ்வேறு. அதனாலதான் ஆயில் அண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் 1% 2% உயரும்போது சென்னை பெட்ரோலியம் அதோடைய பாணியில உயரதோ இல்ல இறங்குறதோ வந்து செய்யுது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? அண்ட் தென் இப்போ ஐஓசி நிறுவனங்கள், பிபிசிஎல் நிறுவனங்கள் வந்து ப்ரெஷர்ல இருக்கும் போதும் இந்த நிறுவனங்கள் உயருது. காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற அந்த ஒரு பிரைஸ்ல தான் விற்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனா இந்த ரிஃபைனரிக்கு அப்படி கிடையாது. இந்த மினிமமான இந்த ரிஃபைனிங் சார்ஜ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ மக்கள் எந்த அளவுக்கு அதிகமா இந்த பெட்ரோலை வந்து யூஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய டிமாண்ட் உயர்ந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு இவங்க ரிஃபைனரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால டெய்லி இன்கம் அப்படிங்கிறது நம்மளால தோராயமா சொல்ல முடியும். பட் ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் போன்ற ஓஎம்சி நிறுவனங்களுக்கு நம்ம அப்படி ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவங்க வந்து பெரிய நெட்வொர்க்கிங் சேனல் வச்சிருக்கிறதுனால எக்ஸ்பென்சஸும் ஜாஸ்தி, அந்த அளவுக்கு அவங்க மானிட்டரும் பண்ணணும். சிபிசிஎலுக்கும் எம்ஆர்பிஎலுக்கும் அவ்வளோ பெரிய தலைவலி கிடையாது. அவங்க ரிஃபைன் பண்ணி கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பிசினஸ் மாடல்னால தான் இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் ஹெவியா இருக்கு. ஓகே, இப்போ சம்பர்தனா கேஸுக்கு வரும். ஹோண்டா வந்து இந்த யுகாட்டா ஜிகேன் அப்படின்ற ஆட்டோ காம்போனன்ட்ஸ் மேக்கர் அவங்கள வந்து விற்கிறாங்க. ஓகேங்களா? செல் பண்றாங்க. ஸோ அந்த பங்குகளை மதரசன் சொல்லி வாங்குறாங்க. இது எப்படி ஹோண்டா வந்து 1400 எண்ணுக்கு விற்கிறத இவங்க 3400 எண்ணுக்கு எப்படி வாங்க முடியும்? ஸோ இந்த இடத்துல ஒரு 2000 ரூபாய், 2000 எண் வந்து எங்க போகுது? ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நிறுவனத்துக்கு மேல இருந்த நன்மதிப்பு குறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல இவங்ககிட்ட இருந்து ஒரு தனியா ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்குமா? சிஓ ஏதாவது பேசிட்டு இருக்காங்களா? இல்ல கம்பெனி ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா? ஃபியூச்சர் பெனிஃபிட் இருக்கா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னுமே இந்த மதர்சன் சுமி இதை வாயை திறந்து பேசல அப்படின்னா கண்டிப்பா கோர்ட் வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. மதரசன் சுமி ஒரு 250 கோடி ரூபாய்க்கு கமர்ஷியல் பேப்பர் மூலமா இந்த ஒரு லோன் வந்து வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதன் மூலமா அவங்க வந்து இந்த கேபெக்ஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா, அதுல செலவு பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் தென் இவங்க வந்து இந்த யுகாட்டா ஜேகே நிறுவனத்தை ஏன் வாங்கியிருக்காங்கன்னா குளோபல் லெவல்ல நிறைய கிளைண்ட்ஸ் வச்சிருக்கிற, அதே நேரத்தில் அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ் மேக் பண்ற கம்பெனி தான் இந்த யுகாட்டா ஜேகே. ஓகேங்களா? ஸோ அவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணும்போது என்னுடைய குளோபல் பிசினஸோட எக்ஸ்பென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பென்ஷன் வந்து ஈஸியா இருக்குன்ற ஒரு நோக்கத்தோட அதை அக்வயர் பண்றதுல ரொம்ப ஸ்டெடியா இருக்காங்க மதரசா சமி. எல்லாம் கரெக்ட் தான். பட் அதே நேரத்துல இவங்க ஏன் 2000 எண் ஜாஸ்தி கொடுத்து வாங்குறாங்க? ஹோண்டாக்கு இவங்களுக்கு என்ன டீலிங் போயிட்டு இருக்குன்றது தெரியல. அது தெரிஞ்சால் மட்டுமே இந்த நிறுவனத்துடைய பங்குகள் உயரும், இல்லைன்னா ப்ரெஷர்ல போக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஹெல்மேன் லாஜிஸ்டிக் நிறுவனத்தை கூட ஜேபியில ஈடுபடுறாங்கன்னு லாஸ்ட் நியூஸ்ல வந்து நம்ம பார்த்தோம். அந்த ஜேபியோட 50% ஓனர் இவங்க தான். 49% வந்து அந்த ஹெல்மேன் நிறுவனம் வாங்கும். ஸோ இது வந்து எங்க இன்கார்பரேட் பண்ணுவாங்கன்னா துபாயில. பிகாஸ் துபாய் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் அந்த ஒரு ஹப்பா வந்து செயல்படுது. ஸோ அங்கிருந்து எங்க வேணா ஈஸியா வந்து இந்த பார்ட்ஸ் வந்து அனுப்ப முடியும். அதனால தடையில்லாத இந்த சர்வீஸ் வழங்க முடியும். ஸோ இதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோல சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.